தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தில் மத்திய அமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது அத்துமீறிய செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்குமான அரசாங்கமாக மத்திய அரசு இல்லை என்று விமர்சித்ததுடன் கார்ப்பரேட்டுகளை மேலும் வளர்க்கும் அரசாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆய்வுக் கூட்டம் நடத்தியது அத்துமீறிய செயல் என்று முத்தரசன் கண்டனம் தெரிவித்தார். 8 முதலமைச்சர்கள் இருந்த காலத்தில் எந்த காலத்தில் நடைபெறாத சம்பவம். மத்திய அமைச்சரே நேரடியாக ஆய்வு செய்வது, தமிழ்நாட்டில் என்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று ஆய்வு செய்கிற பணி முதல் முறையாக இப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னர் நடைபெற்றதில்லை, வேறு எங்கும் நடந்ததும் இல்லை. இது ஒரு அத்துமீறிய செயல். தமிழ்நாடு அரசாங்கம், ஆளுகிற கட்சி பலவீனமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவரே ஆய்வு மேற்கொள்கிறார். பொது நிகழ்ச்சியில், பொதுமக்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு பகிரங்கமாக நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும், ஒத்துழைக்கவில்லை என்றால் என்று எச்சரிக்கை செய்கிறார். அதாவது மிரட்டுகிறார். மாநில அரசை மிரட்டுகிறார், முதலமைச்சரை மிரட்டுகிறார். மாநில அரசு மௌனமாக இருக்கிறது.